இது எதிர்கால சமூகம். நாளை இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மக்கள் நீங்கள். ஆனால் வழிநடத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தெரியவில்லை என்றால், இஸ்லாமை பற்றி தெரியவில்லை என்றால், எதன் பக்கம் நீங்கள் வழிகாட்டப் போகிறீர்கள் உங்கள் தலைமுறையை? ஷிர்கின் பக்கமா, குஃப்ரின் பக்கமா, யகூதிகளின் பக்கமா, நஸ்ரானிகளின் பக்கமா? அந்த வழிகாட்டல் எங்கே கொண்டு சேர்க்கும் அவர்களை? எங்கே கொண்டு சேர்க்கும்? நரகம். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் வாழ்வதை விட மரணிப்பது மேல். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். இதனுடைய நிபந்தனை என்ன? தௌஹீத் என்றால் என்ன? ஷிர்க் என்றால் என்ன? குஃப்ர் என்றால் என்ன? நிஃபாக் தெரியாது. உங்க சப்ஜெக்ட் ஏதாவது கேள்வி கேட்டா தெரியும். ஏன்? எனக்கு இது முக்கியம். இது இருந்தால் நான் வாழ்வேன். இப்படிதானே? இப்படிதானே? இது இருந்தால் நான் சம்பாதிக்கலாம். இஸ்லாமை படித்து சம்பாதிக்க முடியுமா? ஈமானை படித்து சம்பாதிக்க முடியுமா? அதனால தான் எனக்கு தெரிய வேணாது. அப்படிதானே? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த கல்வி உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குமா? நீங்கள் படித்த டாக்டர், நீங்கள் படித்த MBA, நீங்கள் படித்த இன்ஜினியர், நீங்கள் படித்த என்ன படிப்பாக இருக்கலாம், கபூரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை உங்கள் கல்வி தருமா? 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 இது கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை. எதிலே உன்னுடைய நோக்கம் இருக்கிறது? எதிலே உன்னுடைய லட்சியம் இருக்கிறது? எதை நோக்கமாக கொண்டு இந்த பூமியிலே வாழ்கிறாய்? சாப்பிடுவதா, உறங்குவதா, சுகம் அனுபவிப்பதா? கால்நடை வாழ்கிறது உன்னை போன்று. லா இலாஹ இல்லல்லாஹ். அதை விடவும் கேவலமான வாழ்க்கை அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக.